கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 44 அதிகாரம் 21 யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, செல்வந்தனான பக்தன் ஒருவன் தன் அழகிய காரில் போய்க் கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் மிகவும் அழுக்கடைந்த கிழிந்த துணிகளோடு குப்பை தொட்டியில் கிடக்கும் எச்சிற் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஏழ்மையின் அடித்தளம் அது. அவன் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிந்தது. கண்கள் உள்ளே ஆழமாய் சொருகி பார்ப்பதற்கே மிகவும் மோசமான நிலையில் காட்சியளித்தான். பக்தன் காரை நிறுத்தி அவனை தன் கேமராவால் ஏராளமான போட்டோக்களை எடுத்தார். அவர் மனம் உருகியது. அவனை தன் காரில் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார். அவனை தன் மகனாக தத்து எடுத்துக்கொண்டு அவன் மேல் தன் அன்பை பொழிந்தார். செல்வமும் சீருமாய் வளர்த்து வாலிபனாக்கினார். கொழு கொழு என்று வளர்ந்த அந்த வாலிபன் தன் தாழ்வில் தன்னை நினைத்தவரை மறந்து விட்டான். தன்னை வளர்த்த தகப்பனின் அன்பை புறக்கணித்தான். ஒரு நாள் தன் வாயில் சிகரெட்டோடு குடியோடு அவன் வீட்டிற்குள் புகுந்த போது வளர்த்த தகப்பனால் அதை தாங்க முடியவில்லை. ஓடி சென்று பழைய குப்பை தொட்டியில் அவன் சிறுவனாய் இருந்த போது எடுத்த போட்டோக்களை அவனிடத்தில் காட்டினார். இது யார் தெரியுமா மகனே, நீதான் என்றார் கண்ணீரோடு. அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி திரும்ப வந்தது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் இதைத்தான் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டுகிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே உங்களை கண்ட தேவன் 10 மாதம் மாத்திரம் அல்ல, இம்மட்டும் உங்களை சுமந்து வருகிற தேவன், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் ஒருபோதும் உங்களை மறக்காமல் நினைத்திருக்கிறாரே. ஆனால் நாம் அவரை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டிருக்கிறோமா? ஒன்றும் இல்லாத போது அவர் நம்மோடு கூட இருந்தாரே. உடைந்து இருந்த போது நம்மை உருவாக்க அவரே இறங்கி வந்தாரே. பாவத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் போது அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி உழையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க எவ்வளவோ இறங்கி வந்தாரே. இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அதை எதையும் நாம் மறந்து விடக்கூடாது. நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் ஒரு நிமிடம் கூட நாம் இருக்கக்கூடாது. மாறாக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க நாம் முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்போம். அவர் எவ்வளவாய் நம்மை நடத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து துதிப்போம். நிச்சயம் அவர் உள்ளம் மகிழும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.